வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த 2025 நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், நீங்கள் நினைக்காததும் நடக்கணும், அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயமாக நடக்கணும். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு உயரத்தை அடையணும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், எல்லாத்துக்கும் மேலே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களால் ஆன முயற்சிகளை பண்ணுங்கள். இந்த வருஷம் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற இதில் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். சரி, நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம், இந்த படத்தோட டைரக்ஷன் பொன்ராம், கதை பொன்ராம், வசனம் பார்த்துக்கிட்டனா ராஜேஷ் அவரோட வசனத்தில், தயாரிப்பு பார்த்துக்கிட்டனா பி மதன் அவரோட தயாரிப்பில், ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டனா பாலசுப்ரமணியம் அவரோட சினிமோட்டோகிராஃபியில், எடிட்டிங் விவேக் ஹர்ஷன் அவரோட எடிட்டிங்கில், இசை டி இமான் அவரோட இசையில், சிவகார்த்திகேயன், சத்யராஜ், ஸ்ரீதிவ்யா, சூரி மற்றும் பலர் நடித்து செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2013 வருஷம் 158 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்துக்கிட்டனா பார்க்குறதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிட்டனா ரொம்ப ஃபேமஸான அப்படி சிவகார்த்திகேயனுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் இந்த படம். சிவகார்த்திகேயனுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ரசிகர்கள் இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். படத்தோட கதை என்னென்னா, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்னமுழுப்பட்டி சிலுக்குவார்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்குது. அந்த ஊரில் பார்த்துக்கிட்டனா சிவகார்த்திகேயன், சூரி மற்றும் ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து, அந்த சங்கத்துக்கு பார்த்தா வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு பேர் வச்சு அந்த ஊரில் பார்த்துக்கிட்டனா அந்த சங்கத்தை பார்த்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதே ஊரில் பார்த்துக்கிட்டனா சிவனாண்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சத்யராஜ் சார் நடிச்சிருக்கா. அப்படி அவர் பார்த்தா அந்த ஊரில் பார்த்தா பெரிய தலைக்கட்டு, பெரிய வேட்டைக்காரன் கூட. அவர் பார்த்துக்கிட்டனா அந்த ஊரில் பார்த்தா பெரிய மனுஷனாக்கா. அப்படி அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டனா நம்ம சத்யராஜ் சார் அவர் பேர் சிவகார்த்திகேயன் அவர் பார்த்துக்கிட்டனா பார்த்து காதலிச்சு காதலிக்கிறா. அப்படி அதே ஊரில் பார்த்துக்கிட்டனா இன்னொரு நம்ம சூரியும் நம்ம சிவகார்த்திகேயன் ஒன்று ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பண்ணா இருக்காங்க. அதே ஊரில் நம்ம சிவகார்த்திகேயனோட கதை பார்த்துக்கிட்டா நகருது. அவங்க பார்த்துக்கிட்டனா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அதே ஊரில் அவங்க பார்த்துக்கிட்டனா அந்த சங்கமும் போயிட்டுருக்குது. இடையில பார்த்துக்கிட்டனா நம்ம சூரிக்கு பார்த்துக்கிட்டனா ஒரு இடத்துல பார்த்தா காதலும் பார்த்துக்கிட்டனா இருக்குது, காதல் வர்றது. அந்த காதலிக்கிற பொண்ணு எத்தனை நாள் தான் பார்த்தீங்கன்னா அவரே தலைவராக இருப்பபடி நீங்களும் பார்த்தீங்கன்னா தலைவராகணும், நீங்கள் தொண்டனாக இருந்து தலைவராகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் அவங்க போட்டு விட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட காதல் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. அந்த காதல் பார்த்தீங்கன்னா போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவியோட அப்பா சத்யராஜுக்கு தெரியுது. அவர் பார்த்துக்கிட்டனா இதே மாதிரி தன்னோட பொண்ணை பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறா. அப்படி அந்த கல்யாணம் பார்த்துக்கிட்டனா ஒரு இடத்துல தடைப்பட்டு நிற்கிது. சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்ட்டு தடைப்பட்டு நிற்கிது. அந்த கல்யாணம் பார்த்துக்கிட்டனா அதோட நின்று போகிறனால இந்த கல்யாணத்துக்கு பண்ண ஏன் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்ட்டு அதோட பக்கம் போனாலும் இவங்களோட காதல் பார்த்தீங்கன்னா கடைசியில் கைகூடிச்சா இல்லையா. அந்த ஊரில் பார்த்துக்கிட்டனா நம்ம சூரியோட நட்பும் சிவகார்த்திகேயன் நட்பும் என்னாச்சு, எல்லாத்துக்கும் மேலே அவங்க எந்த அளவுக்கு ஆனாங்க, எலியும் பூனையுமா இருந்த நம்ம சிவனாண்டியும் போஸ்பாண்டியும் என்ன ஆனாங்க, கடைசியில் அவங்களோட காதல் கை குடிச்சா இல்லையா, மாமனார் மருமகன் ஒன்று சொன்னாங்களா இல்லையா, சிவகார்த்திகேயனுக்கும் சூரிக்கும் ஏற்பட்ட மோதல் பார்த்துக்கிட்டனா கை குடிச்சா இல்லையா, மோதல் பார்த்துக்கிட்டனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பல ரூபங்களில் படம் போனாலும் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா காமெடியாகவே தான் போகும். அதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. படத்தில் என்ன தான் நமக்கு பார்த்துக்கிட்டனா இந்த படம் பார்த்துக்கிட்டனா ஒரு காதல் பேஸ் பண்ண படமாக இருந்தாலும் படத்தில் பார்த்துக்கிட்டனா சிவகார்த்திகேயனோட நடிப்பும் சரி, சூரியோட காமெடியும் சரி பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுபோக சத்யராஜ்
சிவனாடிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்துக்கிட்டினா கெடாமீஸை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்திருப்பா. அப்படி அதான் வந்து பார்த்தா சத்யராஜ் அவரோட ஒரு மிகப்பெரிய அவரோட தோற்றத்துக்கு அவருக்கேற்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி ஸ்ரீதிவியா இந்த படத்துலலாம் வந்து பார்த்துக்கிட்டினா அறிமுகமாகலாம் அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுச்சு. ஒரு கிராமத்து பெண் ஒரு கவர்ச்சி காட்டாத ஒரு ஹோம்லியான லுக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இல்லை படத்தை கொண்டு வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்ரீதியாவுக்கு இந்த படம் பார்த்தா அற்புதமான படம். அவங்க நடிப்பு வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் பாராட்டப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து போனாலும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்துக்கு அந்த இம்பார்ட்டுங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா டி இமான் அவர் கொடுத்த பாடல்கள். அந்த படத்தில் வந்த அனைத்து பாடல்களுமே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஹிட்டு. படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே ஓப்பனிங்ஸ் ஆகட்டும், ஊதா கலர் ரிப்பன் ஆகட்டும், இந்த பொண்ணுங்களே சாங் இப்படி ஆகட்டும், ஐயையோ பாட்டாகட்டும், எல்லா பாட்டுமே வந்து பார்த்துக்கிட்டா இந்த படத்தில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஹிட்டு. இந்த கண்ணால் பார்க்குறேன் காதால் கேட்குறேங்கிற இது பார்த்தா இன்றைக்கும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலர் டியூனாக ஒரு ஹிட்டனை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கு வந்து பார்த்தா முக்கியத்துவம் கொடுத்து பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது எல்லாத்துக்கும் யோசிக்கணும். இந்த படத்தோட பின்னணி இசையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாடப்படும். படம் வந்து பார்த்துக்கிட்டா எனக்கு ரொம்ப பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் போட வைக்கிற மாதிரி பாடல்கள். அதனால பாட்டு ஹிட் ஆனால படம் வந்து பார்த்துக்கிட்டா பெருசாக ஹிட் ஆச்சு. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா கடைசியில் எப்படியே போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டா சிவனாண்டியே வந்து பார்த்துக்கிட்டா தன்னோட பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டா இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து பார்த்து தனியாக ஒரு ஊரில் வாழ வச்சுப்போம். அப்படி படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோன்னா காதலிச்சாங்கிறதுக்காக தன்னோட பொண்ணையே கொண்டு போட்டான் சிவனாண்டிங்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் தன்னோட பொண்ணை அவங்க காதலை கொல்லலை, காதலிச்சவங்க கூடயே சேர்த்து தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த நாள் அவர் சொல்கிறதுனா எங்கே வந்து பார்த்துக்கிட்டேன் இவங்களுக்கெல்லாம் நான் பாடுபட்டு என் பொண்ணை நான் எதுக்கு போகணும், என் பொண்ணு விருப்பப்பட்டு கூட வாழ்ட்டு போகிறான், அதான் அவருக்கு பிடிச்சது, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையே நான் கொடுக்குறேன், மற்றவங்க என்ன சொன்னால் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு படத்தை பார்த்தா பாசிட்டிவாக முடிச்சிருப்பாங்க. நம்ம பாண்டிய சார் பார்த்திங்கன்னா படத்தை ஜாலியாகவே கொண்டு போய் அதான் அவரோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கேயுமே பார்த்தோன்னா கதையில் தொய்வு இல்லாமல் இருக்கும். படம் வந்து பார்த்தோன்னா ஜாலியாகவே போகும். காமெடியும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அங்கங்கே வந்துக்கிட்டே இருந்தாலும் படத்தில் பாடல்கள் தேவையான நேரத்தில் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணியிருப்பாங்க. ஒரு மாடு காப்பாற்ற சீன் ஒன்று வரும். அந்த சீன்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அற்புதம். மாடு வந்து பார்த்துக்கிட்டேன் கிணத்துக்குள்ளே மேலே வரும்போது பார்த்துக்கிட்டா பயந்துரும் அப்படின்ட்டு கண்ணை கட்டி மேலே கொண்டு வர சீன்லாம் பார்த்தா யதார்த்தமாக இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி தான் பார்த்துக்கிட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கிராமத்துலலாம். அதை வந்து பார்த்துக்கிட்டா ஆராய்ச்சி பண்ணனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா அதெல்லாம் சினிமா தனமாக எடுத்திருப்பாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தா கண்டிப்பாக பாராட்டணும். உங்களுக்கு இந்த படத்தை என்ன பிடிச்சிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தெலாம் வந்து பார்த்துக்கிட்டா 1 கோடி அப்பு அப்படிங்கிற காமெடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. அந்த 1 கோடி அப்பு காமெடிங்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். அதுவரை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் மாட்டாது, அதிகமாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்ஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உத்வேகம். லைக்ஸ் அதிகமாக வர நம்ம சேனல் இன்னும் அதிகமாக ப்ரமோஷன் ஆகும். அதனால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய ஆதரவு தான் எனக்கு இன்னமும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.